வாக்காளர் பட்டியல் பப்ளிக் டொமைனில் இருக்குதா, தேர்தல் ஆணையம் ஒழிச்சு வச்சிருக்குதா? இல்லை, டிஜிட்டலாக இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, எப்பயுமே இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் இவங்க வழக்கு போடுறாங்க, ரீடபுள் மெஷின் ரீடபுள் வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அது ஏற்கனவே இன்னைக்கு நேரத்தில் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் மேலே வழக்கு போட்டு எங்களுக்கு மெஷின் ரீடபுள் வாக்காளர் பட்டியல் கொடுங்கன்னு சொன்னபோது உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, அப்படி கொடுக்க முடியாது, அது தனிநபருடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பெண்கள் ஆண்கள் அவங்களுடைய படத்தெல்லாம் போட்டு அவங்களுடைய பெயரெல்லாம் போட்டு அட்ரஸ்லாம் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் இவர் பார் அந்த ஊர், இவர் பார் இந்த ஊர்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாருங்கிற பார்க்கணும். அப்போ அவர்களுடைய படங்கள், பெண்களுடைய படங்கள், ஆண்களுடைய படங்கள் எல்லாமே வெளியில் அவருடைய அனுமதி இல்லாமலே வெளியே பப்ளிஷ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தனி உரிமை பாதிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை, பாஜக சொல்ல, உச்ச நீதிமன்றம் சொன்னதுங்கிற மறந்துடக்கூடாது. மாறாக மெஷின் ரீடபுள் விஷயம் தான் தனி உரிமை பாதிக்குமே தவிர அவருடைய வாக்காளர் பட்டியல், வாக்காளர் பதிவுடைய பேரை போட்டாலும் நம்பர் போட்டாலும் அதை செக் பண்ணிக்க முடியும்.